அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எமது தொண்டு நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு சிலது அறிய தருகின்றேன். அதாவது எங்களோட தொண்டு நிறுவனம் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட சேரிட்டி. இது தமிழ் கத்தோலிக்க ஒன்றியம். இது இந்த 1987 இருந்து ஆரம்பிக்கப்பட்டு பின்பு சேரிட்டியாக, அதாவது தொண்டு நிறுவனமாக பதியப்பட்டு பல சேவைகளை பலர் முன் தொடர்ந்து இதுக்கு அர்ப்பணிப்பாக பணி செய்தார்கள். அந்த வகையில் இப்போது நான் உண்மையில் இந்த பணி மக்களுக்கு கட்டாயம் தேவையான பணி. அதனால் உங்களுக்கு அறிய தர வேணும், இப்படி ஒரு சேரிட்டி இருக்குதுன்னு அறிய தருவதற்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய இந்த தொண்டு பணி செய்கிற பணிகளை உங்களுக்கு அறிய தருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்லுவது 2023-24 காலகட்டத்தில் தாயகத்தில் உள்ள 4 மறை மாவட்டங்களுக்கும் மறை மாவட்ட ஆயர்களூடாக 13000 தெரியும் ஸ்டேலிங் பவுண்ட்களை, அதாவது 4.9 மில்லியன் LKR நன்கொடையாக அனுப்பி வைத்தோம். யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்திற்கு 4 ஆதரவற்ற பராமரிப்பு நிலையங்களுக்கு, மன்னார் மறை மாவட்டத்துக்கு 4 ஆதரவற்ற பராமரிப்பு நிலையங்களுக்கு, மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 1 பராமரிப்பு நிலையத்துக்குமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எமது ஒன்றியம் கடந்த 19 வருடங்களில் 61.2 மில்லியன் LKR, அதாவது 6.1 கோடி LKR நன்கொடையாக தாயத்தில் தமிழ் மறை மாவட்டங்களுக்கு ஆயர்களூடாக பராமரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி உள்ளது. இதற்கு காரணமானவர்கள் நீங்களே. பொருளாதார நெருக்கடியிலும் உங்கள் தன்னலமற்ற இந்த இதயபூர்வ அன்பளிப்பும் ஆதரவும் இல்லை என்றால் அதுக்கு மிக ஆகாது. இதற்காக அர்ப்பணிப்பு செய்யும் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் இதை பலருக்கு தெரியப்படுத்துங்க. இத்தனை காரணமாக ஆண்டவருடைய இந்த பணி, பிறரன்பு பணி, நாங்கள் அதை செய்கிறதுக்கு ஆண்டவற்ற கிருபை பலரோடாகவும் இது நிறைவேறி இருக்குது. இப்போது நானும் அதனை தொடர்ந்து அந்த பணியை தொடர ஆண்டவன் கிருபை செய்யணும் வேண்டும். மற்றது இது எங்களோட வெப்சைட் இருக்குது, www.tca.uk.org. மற்றது நீங்கள் தமிழ் கத்தோலிக்க ஒன்றியம் நீங்கள் எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விவரங்களும் உங்களுக்கு இருக்கும். அதிகமான எல்லாரும் பார்க்குற இல்லைன்றபடியே தான் நாங்கள் இந்த யூடியூப்பில் போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு, ஜேசு பசித்தவர்களுக்கு உணவளித்தார், கண் தெரியாதவர்களை குணமாக்கினார். இவ்வாறு பல ஆன்மீக விடயங்களோடு அவர் பல அர்ப்பணிப்பான பிறரன்பு சேவைகளையும் செய்திருந்தார். இன்றைக்கு 2000 வருடங்கள் கடந்து இன்றைக்கு எத்தனையோ விதமான மக்கள், 35 வீதமான மக்கள் கிறிஸ்துவை இன்னும் நம்பி வாழ்கிறார்கள். இந்த இயேசு எங்களோட இருக்கிறார். அப்போ நாங்கள் அந்த இயேசுவின் பணியை நாங்களும் செய்ய வேணும். லூகாஸ் நற்செய்தியில் செய்ய சொல்லப்பட்டது போல சிறைப்பட்டோர் விடுதலை அடைவோம், ஆண்டவர் தரும் தூய ஆவியை பெற்று நாங்களும் சின்னஞ்சிறிய சிறுவர்களுக்கு ஒருவனுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னது போல இந்த சிறுவர்களுக்காகவும் வயோதிபர்கள், மாற்றுத்திறனாளிகள், கல்வியில் பின்தங்கியோர் போன்றவர்களின் துயர் துடைத்து ஒளிமயமான எதிர்காலத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்க தொடர்ந்து பாடுபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு, இதுக்கு உழைத்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு, இதில் உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் கிருபை இருக்க வேண்டும் என்று கூறி, இந்த தொண்டு பணியை எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுங்கள், எல்லோருக்கும் தெரிவியுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.